வணக்கம் ஜெயன். தெற்கு ஆசியால இந்தியாவை கடுமையா சுத்தி வளைக்கக்கூடிய வேலையை சைனா பண்ணிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் மூலியமாவும் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே மிக உயரிய யுத்த களமா இருக்கக்கூடிய சியாச்சின்ல இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி பேஸ், அதுவும் ஏர் பேஸை சைனா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த சேட்டலைட் இமேஜரி இந்தியாவை ஸ்டன் பண்ண வச்சிருக்கு. அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ சைனாவுடைய மிலிட்டரி பில்டப், அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் வீரர்கள். இப்போ வீரர்களை பெருமளவுக்கு அவங்க குவிக்கல, ஏற்கனவே இருந்தவங்க தான் இருக்கிறாங்க. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் நாமளும் அவங்களுடைய வேகத்துக்கு இணையாக நம்மளுடைய பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஷிங்ஜியாங்ல தஷ்குரான் குஞ்சராப் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட். தஷ்குரான் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சியாச்சின் கிளேசியர்ல இருந்து ஜஸ்ட் 200 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்கு அப்படின்றத பாக்குறோம். கூடவே அவங்களுடைய ஹாட்டான் ஏர்பேஸ், இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் குன்சா ஏர்பேஸ், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஷிங்ஜியாங் மற்றும் திபேத்ல இருக்குது. இது வந்து நம்மளோட பேங்காங்ஸோ ஏரியில இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில். ஸோ நீங்க ரஃபா இப்படி இமேஜின் பண்ணுங்க, ஜம்முல இருந்து ஸ்ரீநகர் ஒரு ரோடு, ஸ்ரீநகர்ல இருந்து லே லதாக் ஒரு ரோடு, லே லதாக்கு பிறகு டிபிஓன்னு சொல்லக்கூடிய ஒரு மிலிட்டரி ரோடு வழியா தான் சியாச்சனை போய் நம்ம அடைய முடியும். இந்த சியாச்சின் மலைப்பகுதி தான் 1984க்கு பிறகு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜை கொடுத்துருக்கு. ஏன்னா சியாச்சின் கிளேசியர்ல இருந்து ஒரு பக்கம் நம்ம பாகிஸ்தானையும் இன்னொரு பக்கம் சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் நம்மளால ஓவர்லுக் பண்ண முடியும். இவங்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் சிபெக் ப்ராஜெக்ட் அப்படின்றது இதுல இருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஷட்ஜம் வேலியில தான் வந்து முடியுது. ஸோ ஒன்று, இந்தியாவுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ், நம்ம மலை உயரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் -55 இருந்து ஆல்மோஸ்ட் -70 டிகிரி வரைக்கும் போகக்கூடிய உலகத்திலேயே வாழவே தகுதி இல்லாத ஒரு கடுமையான இடத்துல இந்திய ராணுவம், நம்மளுடைய வீரர்கள் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதுக்கு பக்கத்துல 200 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஏர்பேஸ் வந்துச்சு அப்படின்ற போது நிச்சயமா இங்க போர் விமானங்களை நீங்க பெரிய அளவுக்கு பறப்பாக்க விட முடியாது. அந்த ஆல்டிடியூட்ல அது பெரிய அளவுக்கு வெயிட், டேக் ஆஃப் வெயிட் எல்லாம் இருக்காது. பட் நிச்சயமா நாளைக்கு ஒரு கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது வேகமா உங்க வீரர்களை கொண்டு வரத்துக்கும், ஹெலிகாப்டரை பயன்படுத்தி உங்களுடைய அந்த பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், லாஜிஸ்டிக் சப்போர்ட் பண்றதுக்கும் நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும். இந்தியா பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 4 வருடங்கள்ல மட்டும் 93 பிரிட்ஜ், 28 ரோட கட்டி முடிச்சு அதை இனாகிரேட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்றத பாக்குறோம். இதுல 13 LAC, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், நமக்கும் திபெத்துக்கும் உள்ள எல்லையில இருக்கக்கூடியவ ஒரு 13 கிராமங்களை டூரிஸ்ட் கிராமமா மாத்தி இப்ப சாமானியர்கள் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து VVB, வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்றது இது பண்ணிருக்காங்க. 2 விஷயம். ஒன்னு, நமக்கு டூரிசம் டெவலப் ஆகுது. 2வது, இந்த மக்கள் நடமாட்டம் அதிகமாகி அது ஒரு நல்ல நகரமா மாறும் போது, ஒரு சின்ன நகரமா மாறும் பொழுது நம்மளுடைய கிளைமை நம்ம ஒன்றும் சாலிடிஃபை பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது கிடைக்குது. இப்போ இந்தியா சைனா பார்டர் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா சியாச்சின் பகுதியை அங்கிருந்து ரொம்ப தூரம் தொலைவில் சில ஹைவேஸ் போட்டாங்க. பட் சியாச்சின் கிட்ட எப்பயுமே வரல. போன வருடம் சியாச்சினுடைய மிக அருகில, அதாவது சியாச்சினுடைய வடக்கு முனையத்துக்கிட்ட ஒரு ஹைவேவை போட்டாங்க அப்படின்றத டீட்டெயில் சேட்டலைட் இமேஜரோடய நம்ம லாஸ்ட் வருஷம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இந்த சைனாவோட தஷ்குரான் ஏர்போர்ட் அப்படின்றது கடல் மட்டத்துல இருந்து 3200 மீட்டர் உயரத்துல டிசம்பர் 2022 உள்ள கொண்டு வராங்க. இப்போ அது வந்து கம்ப்ளீட்டா ஆப்ரேஷனலைஸ் ஆகுது. சியாச்சின் கிளேசியர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில். ஸோ ஒரு ஏர் ஆப்ரேஷனை சியாச்சின்ல இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்போ இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம சைடு பார்த்தீங்க அப்படின்னா டிபிஓல நம்ம ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு ரோடை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ இதனால என்ன ஸ்ட்ராட்டஜிக்கா இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியாச்சின் கிளேசியரை இவங்க பிடிச்சாங்க, அதுல இருக்கக்கூடிய ஒரு சில உயரிய மலைப்பகுதிகளை இவங்க பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களால லே லதாக்ல இருந்து சியாச்சின் போகக்கூடிய அந்த ரோட்டை டைரக்டா ஓவர்லுக் பண்ண முடியும். 1999 கார்கில் யுத்தத்துல இதே தான் நடந்துச்சு. அவங்க அந்த மலைப்பகுதிகளில், கார்கில் மலைப்பகுதிகளை பிடிச்சு நம்மளோட நேஷனல் ஹைவே 1 ஆல்பா ஸ்ரீநகரையும் நம்மளோட லே லதாக்கையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரோட்டை வந்து அவங்க வந்து ஓவர்லுக் பண்ணாங்க. அந்த ரோட்ல வாகனங்கள் போக முடியாம போச்சுன்னா நம்மளுடைய 14 கோர் படைப்பிரிவு அது கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆகிறதுக்கான அபாயம் அப்படின்றது இருக்கு. இப்ப இந்தியாவுடைய கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சியாச்சின் மலைக்கு நம்ம வீரர்கள் எப்படி போறாங்க?
இப்போ நீங்க சென்னையில இருந்து இல்ல ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளோட வீரர் ஒருத்தர் போறாருன்னா இங்க இருந்து விமானம் மூலியமா டெல்லி இல்ல ஸ்ரீநகர் போயிட்டு அங்க இருந்து படிப்படியா 12,000 ஒரு 7,000 அடியில ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் 8,000 அடியில ஒரு 3 நாள் 4 நாட்கள் சொல்லி அக்கல்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். பிறகு கடைசியா சியாச்சின் பேஸ் கேம்ப் போவாங்க. அந்த பேஸ் கேம்ப்ல 15-20 நாள் தங்குவாங்க. பிறகு அங்க இருந்து சியாச்சின் மலைப்பகுதிக்கு அவங்க பணியமர்த்தப்படுவாங்க. அதிகபட்சமா 6 மாத காலத்துல இருந்து 9 மாத காலம் தான் சியாச்சின்ல பனி டைமே இருக்கும். அதுக்கு மேல நீங்க இருக்க முடியாது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு முறை தான் நீங்க வந்து சர்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஏரோப்ளேன்ல நீங்க போகும்பொழுது உங்களுக்கு காது அடைக்குது. ஏன்னா விமானி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000 இருந்து 5500 அடிக்கு உண்டான அந்த பிரஷரை வந்து உள்ள வச்சிருப்பாரு. இப்போ இதை விட 3 மடங்கு பிரஷர் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நம்ம சமவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை விட நீங்க ஒரு முறை சுவாசிச்சா எவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்குதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா 5 முறை சுவாசிச்சீங்கன்னா தான் அந்த ஆக்சிஜன் அப்படின்றது கிடைக்கும். உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 இருந்து 13,000 அடி வரைக்கும் போகும். இந்த இடத்துல சம்மர் டெம்பரேச்சர் அப்படின்றது -55 டிகிரி, வின்டர் டெம்பரேச்சர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் -70 டிகிரி வரைக்கும் போகும். உங்களுடைய வெப்பன்ஸ்ல இருந்து எதுவுமே வேலை செய்யாது. நீங்க சுட வச்சு தான் வேலை செய்யணும். 6 மாத காலம் உங்களுக்கு வந்து குளிக்கிறது, நீங்க ஷேவ் பண்றது அந்த மாதிரியான எதுவுமே நீங்க பண்ண முடியாது. உலகத்திலேயே மிக உயரிய யுத்தக்களம், கொடூரமான யுத்தக்களம் அப்படின்னா சியாச்சின் தான். இப்போ அந்த பேஸுக்கு நம்ம போறதுக்கு கணிசமான அளவுக்கு நம்ம ஹெலிகாப்டர் விமானங்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ அந்த பேஸ் வரைக்குமான ரோட்டை நம்ம ஏற்கனவே போட்டு முடிச்சிருக்கோம். ஒரு ரோடு இருக்கு. இப்போ 2வது ரோடையும் நம்ம வந்து போட்டு முடிக்க போறோம். 2வது ரோட்டை போட்டு முடிக்க போகும்போது நம்மளுடைய ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை வெகு விரைவில் நம்மளால மொபிலைஸ் பண்ண முடியும். ஒருவேளை இவங்க சியாச்சினை வந்து தாக்கணும்னு சொல்லி பாகிஸ்தானும் சீனாவும் நினைச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய இப்ப இந்த புது ரோட்ல ஆரம்பிச்சு பிளஸ் நம்மளுடைய தௌலத் டிபிஓன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விமான தளத்தை நம்ம ரெடியா வச்சிருக்கிறோம். உலகத்தோடைய மிக உயரிய விமான தளம் அது. அங்க இருந்து நம்ம போர் விமானங்களை பறக்க விட்டோம் அப்படின்னா இந்த மலைப்பகுதிகளில் மலை மேல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்திய வீரருக்கு எதிராக கிட்டத்தட்ட 30 வீரர்கள் வந்தாதான் நீங்க ஃபைட்டிங் ரேஷியோன்றது நீங்க மெயின்டைன் பண்ண முடியும், சண்டையும் போட முடியும். ஸோ நமக்கு ரோடு லாஜிஸ்டிக்ஸை வெகு விரைவில் நம்மளால கொண்டு போக முடியும், துருப்புகளை வெகு விரைவில் நம்மளால கொண்டு போக முடியும், தளவாடங்களை கொண்டு போக முடியும். அங்கிருந்து நம்ம ஏர் ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்ற போது இல்லை ஒரு மிசைல் ஆப்ரேஷன் பண்ணாலுமே இந்த இடத்துல இவங்களோட இதை வந்து நம்ம முறியடிக்க முடியும். ஆனா நமக்கு 2000-2010 இருந்த அந்த கம்ஃபர்ட் சியாச்சின்ல இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இதை இந்தியா ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது அவங்களுடைய ஹாட்டான் ஏர்பேஸ், இது ஷிங்ஜியாங்ல இருக்கு. ஹாட்டான் அவங்களுடைய மிக பெரிய ஒரு ஏர்பேஸ். அது 2020 கல்வான் கிளாஷ் வந்தபோது அதோட டீட்டெயில் மேப்பு என்ன விமானங்கள் அங்க இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியாவுக்கு இமயமலையில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன வெர்சஸ் சைனாக்கு என்ன இருக்குன்றத நம்ம பார்த்தோம். சைனாக்கு பெரிய ஒரு பின்னடைவு இருக்கு. அதாவது ஒரு உயரிய மலைப்பகுதிகளில் இருந்து உங்களுடைய விமானத்தை நீங்க டேக் ஆஃப் பண்ணும்போது அதோட டேக் ஆஃப் பேலோட் அப்படின்றது எவ்வளவு எடையை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றது கம்மியாகும். இப்போ ஒரு 10 டன் எடையுள்ள வெடிகுண்டை எடுத்துட்டு போக முடியும் ஒரு விமானம் சமவெளி பகுதியில இருந்து டேக் ஆஃப் ஆகும்போது. இல்ல நீங்க வந்து ஷிங்ஜியாங்ல இருக்கக்கூடிய ஹாட்டான் ஏர்பேஸ்ல இருந்து டேக் ஆஃப் ஆகுதுன்னா அந்த இடையில 50% தான் நீங்க கொண்டு போக முடியும். இந்தியாவுடைய ஏர்பேசஸ் எல்லாமே நம்மளுடைய இமயமலை பகுதிகளில் ஒட்டி இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளிலயோ இல்லை ஸ்லைட்லி மலைப்பகுதிகளிலயோ இருக்கு. ஹாஷிமரா இருக்கட்டும், இல்லை சிலிகுடியா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய உத்தராகண்ட், ஹிமாச்சல், ஜம்மு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்பேசஸ் வந்து ஃபுல் லோட்ல டேக் ஆஃப் ஆகி அந்த இடத்துக்கு 20-25 நிமிஷத்துக்குள்ள நம்மளால ஈஸியா போக முடியும். ஆனாலும் இப்போ இந்த ஹோட்டான் ஏர்பேஸை அவங்க வந்து அக்ரெசிவா விரிவுபடுத்துறாங்க, அதுல 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை கொண்டு வராங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு மல்டி ஃப்ரண்ட் பேட்டில் ஃபீல்டு அப்படின்ற அந்த செக்கை அவங்க வைக்கிறாங்க. அது உடனடியாக நடக்க போறது கிடையாது. பட் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு வார் வந்துச்சுன்னா இது நாள் வரை இந்திய ராணுவமோ இல்லை பாகிஸ்தான் ராணுவமோ சியாச்சினை நம்ம பிடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு நம்ம வந்து யுத்தங்களை வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் மவுண்டைன் வார்ஃபேர், அதுவும் கிளேஷியர்ல வார்ஃபேர் அப்படின்றத உலகம் முதல் முறையா பார்க்க இருக்குது. அதற்கான முன்னெடுப்புகளை சீனா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இந்தியாவுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20க்கு பிறகு கல்வானுக்கு பிறகு இந்த 5 வருட காலத்துல நம்மளுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கடுமையா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு ஹைலி உலகத்திலேயே ஒரு டேஞ்சரஸான மிலிட்ரி ஜோனா இந்த பகுதிகள் மாறப்போகுது அப்படின்னா அதுல வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இப்போ இந்தியா இது எப்படி சமாளிக்க போகுது அப்படின்ற போது
நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஏர்ஃபீல்ட்ஸோட அப்கிரேடேஷன் மற்றும் புது ஏர்ஃபீல்ட்ஸை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இப்போ போயிட்டு இருக்கு. அதுல சில லொகேஷன்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அதை பத்தி நம்ம பேச முடியாது. அரசாங்கம் அஃபிஷியலா சொல்லும் போது அதை பத்தி நம்ம பேசலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம், இந்த இடத்தெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பேசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிலிட்டரி சர்க்கிள்ல விமானப்படை அதிகாரிகள் எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க. பட் அந்த இடத்த அரசாங்கம் முன்னெடுக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இதை நோக்கியும் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். மூணாவது, நம்மளுடைய ஸ்ட்ரைக் கோர், தாக்குதல் நடத்தக்கூடிய படைப்பிரிவு அப்படின்றது சீனாவுக்காகவே ஒரு தனி படைப்பிரிவை இந்தியா உருவாக்கி இருக்கு. நாளைக்கு தியேட்டர் கமாண்ட்ல நம்ம உள்ள போகும் பொழுது இந்த படைப்பிரிவு இன்டெகிரேட் ஆகி ஒரு தியேட்டர் லெவல் பேட்டில் ஃபீல்டுக்கு இந்தியா தயாராகும். இதற்கு ஈக்குவலா பாகிஸ்தான் இருக்கா? சுத்தமா கிடையாது. சைனா கிட்ட இருக்கா? அவங்க ராக்கெட்ஸ் மற்றும் விமானங்களை மிகப்பெரிய லெவல்ல நம்பி அங்க போறாங்க. ஏன்னா அங்க தரைப்படை சண்டை அப்படின்றது அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. அவ்வளோ ஐஎன் கேஜெட்ஸ் சைனா கிட்ட இருந்தாலும் இந்த இடத்துல நின்று தாக்கு பிடிச்சி சண்டை போடக்கூடிய போர் திறன் அப்படின்றது சீன வீரர்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ரொட்டேஷன் டைம் அப்படின்றது 1 to 1.5 வருஷம். நம்ம வீரர்களுடைய ரொட்டேஷன் டைம் அப்படின்றது 2 to 3 வருஷம். ரொட்டேஷன் டைம்னா என்ன? ஒரு வீரன் எத்தனை வருட காலம் தொடர்ந்து அங்க பணிபுரிஞ்சு அந்த யுத்த காலத்துல இருந்து பிறகு அவன் டயர்டா இருக்கும் போது, அவனோட உடல்நிலை கொஞ்சம் சோர்வடையும் போது அவனை எடுத்துட்டு வேற ஒரு வீரனை வந்து ரீப்ளேஸ் பண்றது, ஒரு படைப்பிரிவை ரீப்ளேஸ் பண்றது. அந்த இடத்துலயுமே நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. பட் இந்த இடம் வேகமா மிலிட்டரைஸ் ஆயிட்டே இருக்கு. இந்தியா, சீனா மற்றும் இந்தியா பாகிஸ்தானுடைய ஒரு யுத்தத்துக்கான ப்ரிப்பரேஷனை இப்ப 2 தரப்பும் வெகு வேகமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அவங்களோட ஏஐபி பேஸ்ட் சப்மெரின்ஸ், சைனாவுடைய சப்மெரின்ஸ் இப்போ பாகிஸ்தான் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. சப்மெரின்ஸ் வந்து பாகிஸ்தான் பெரிய அளவு இல்லை. இந்த ஒரு சப்மெரினை அவங்க வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, காமெடி என்னன்னா, சைனால இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் அந்த சப்மரைன் வந்தது ஆழ்கடல்ல வராம கப்பல் சர்ஃபேஸ்ல தான் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு தெரியல. அடுத்த முறை கடல்ல ஆபரேஷன் சிந்தூர் மீண்டும் நடந்து கடல்ல வந்துச்சு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கடற்படை இந்த குறிப்பிட்ட சீன ரக நீர்மூழ்கி கப்பல்கள் பாகிஸ்தான் கையில வச்சிருக்கிறத நிச்சயமா டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல ஒன்றை நம்ம சுட்டி வீழ்த்திட்டா கூட சைனாவுடைய இந்த பம்மாத்து இவங்க காமிக்கக்கூடிய இந்த படம் உலகத்துடைய மிகப்பெரிய கடற்படை அப்படின்றதெல்லாம் இந்தியா சுக்குநூறா உடைக்கும். அதே மாதிரி சைனாவுடைய எக்யூப்மெண்ட் ரிலையபிலிட்டி அப்படின்றதுல இந்தியா மிகப்பெரிய லெவலில் ஒரு டென்ட்டை ஏற்படுத்தும். பெரிய லெவலில் மிலிட்டரைஸ் ஆகிட்டு இருக்கு. இதோட எஃபெக்ட் என்ன இருக்குன்றத வருங்காலங்களில் பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.